Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 5 பயிற்சி 5.1 அறிமுகம். இயல் 5 என்ன எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஆயத்தொலை வடிவியல். ஆயத்தொலை வடிவியல்ங்கிற தலைப்பின் கீழே நாம இந்த இயலை பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல அறிமுகம். பிரான்ஸ் நாட்டு கணித அறிஞர் ரேனே டேகார்ட் ஆயத்தொலை வடிவியல் அல்லது பகுமுறை வடிவியல் என்ற புதிய பிரிவை கணிதத்தில் உருவாக்கினார். என்ன வடிவியல்? பகுமுறை வடிவியல்ங்கிற ஒரு புதிய சாப்டரையே இவர் தான் உருவாக்கியிருக்காரு. யாரு? ரேனே டேகார்ட் அப்படிங்கிறவர் ஒரு புதிய பிரிவை உருவாக்குறார். அது கடந்த காலங்களில் எண்கணிதம், இயற்கணிதம் மற்றும் வடிவியல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வரைபடத்தில் புள்ளிகளாகவும் சமன்பாடுகளாகவும் வடிவியல் உருவங்களாகவும் காட்சிப்படுத்தும் ஒரு உத்தியாகும். என்ன இந்த எண்கணிதத்தையும் இயற்கணிதத்தையும் ஒரு வடிவத்துல நாம கொண்டு வர்றதுக்கான ஒரு உத்திய பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைய, புதிய முறைய, பகுமுறையை உருவாக்கியிருக்கார். தளத்தில் ஒரு புள்ளியின் ஆய அச்சு தொலைவுகளையும் இரு எண்களையும் பயன்படுத்தி ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு கோடுகளில் இருந்து அது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதன் மூலம் குறிக்கலாம். இப்ப நம்ம ஒரு புள்ளியவே நான் இப்ப குறிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் அந்த புள்ளியை எப்படி இது பண்றாரு அப்படின்னா ஒரு ரெண்டு செங்குத்து கோடுகளுக்கு இடையில அந்த புள்ளிகள் எப்படி இருக்குங்கிறத நாம குறிக்கலாம்ங்கிறார். அதைத்தான் நம்ம சின்ன கிளாஸஸ்ல எக்ஸ் ஒய் எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் அவர் இரு செங்குத்து கோடுகளில் இருந்து அது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்று குறிக்கலாம். இது முழுவதும் ரெனே டேகார்ட்டின் கண்டுபிடிப்பு ஆகும். இது ஃபுல்லாவே அவரோட கண்டுபிடிப்பு தான். இந்த இதுல எதை பத்தி நாம படிக்க போறோம் அப்படின்னு கற்றல் விளைவுகள். கார்ட்டீசியன் ஆயத்தொலை முறையை புரிந்து கொள்ளுதல். எப்படி கார்ட்டீசியன் முறையில ஆயத்தொலை அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு புள்ளியின் கிடை அச்சு தொலைவு, செங்குத்து அச்சு தொலைவு மற்றும் கொடுக்கப்பட்ட புள்ளியின் அச்சு தூரங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள போறோம். ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா அது கிடைமட்டத்துல எவ்வளவு தூரம் இருக்கு, செங்குத்தா எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத பத்தியும் அறிஞ்சுக்கிற போறோம். கார்ட்டீசியன் தளத்தில் அமையும் இரு புள்ளிகளின் தொலைவை வாய்ப்பாட்டின் மூலம் கண்டறிதல். ஒரு ரெண்டு புள்ளி இருக்கு. இப்ப இங்க ஒரு புள்ளி 4, 5ங்கிற ஒரு புள்ளி இருக்கு, 7, 8, 9 அப்படிங்கிற புள்ளி இருக்கு. இது ரெண்டு புள்ளிக்கு இடையில இருக்க தொலைவை ஒரு ஃபார்முலா மூலம், ஒரு சூத்திரத்தின் மூலம் நாம படிக்கலாம். நடுப்புள்ளிக்கான சூத்திரத்தை புரிந்து கொள்ளுதல். இப்ப இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில இருக்க நடுப்புள்ளியுடைய மதிப்பை கண்டுபிடி அப்படின்னா அதுக்கான ஒரு சூத்திரத்தையும் படிக்க போறோம். பிரிவு சூத்திரத்தை தருவித்தல் மற்றும் கணக்குகளை தீர்ப்பதில் பயன்படுத்துதல். பிரிவு சூத்திரம் அப்படின்னா என்ன? இப்ப 2 - 3 அப்படிங்கிற ஒரு புள்ளியும் 7, 8ங்கிற ஒரு புள்ளியும் இருக்கு. இந்த புள்ளிய இந்த ரெண்டு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டை இன்னொரு புள்ளி பிரிக்குது. எந்த விகிதத்துல பிரிக்குது அப்படின்னா 5:3ங்கிற விகிதத்துல பிரிக்குதுன்னா அந்த புள்ளி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் படிக்க போறோம். அதான் பிரிவு சூத்திரம். நடுக்கோட்டு மையத்திற்கான சூத்திரத்தை புரிந்து கொள்ளுதல், மேலும் அதன் பயன்பாடு. நடுக்கோட்டு மையம்னா என்ன, அதுக்குரிய சூத்திரம் என்ன, அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பத்தியும் எல்லாம் இந்த இயல்ல நம்ம பார்க்க போறோம். தளத்தினை வரைபடமாக குறித்தல். ஒரு பிளேன், ஒரு தளத்தை எப்படி நம்ம ஒரு வரைபடமா குறிக்க போறோம். நீங்கள் ஏதேனும் ஒரு முகவரியை எப்படி எழுதுவீர்கள்? உங்க வீட்டு அட்ரஸே இப்ப இருக்கு, இல்லை உங்க ஸ்கூல் அட்ரஸ் இருக்கு, அதை எப்படி எழுதுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. சரக்கல்விளை தொடக்கப்பள்ளி 135, சரக்கல்விளை வீட்டு வசதி வாரிய சாலை, கீழ் சரக்கல்விளை, நாகர்கோயில். பின்கோடு ரொம்ப அவசியம். கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. ஒரு ஸ்கூலுடைய அட்ரஸை கம்ப்ளீட்டா எழுதணும்னா இப்படி எழுதுறாங்க. அது எந்த மாவட்டத்துல இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்கு, எந்த கண்ட்ரியில இருக்கு, அதனுடைய ஊர் எது, நாகர்கோயில்ங்கிற ஊரு, அது எந்த ஏரியாவில் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, அதை சரக்கல்வி பிரைமரி ஸ்கூல் அங்க நமக்கு இந்த லொக்கேஷனை காமிச்சிருக்காங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா,
அதுதான் அந்த பள்ளிக்கூடம், பிரைமரி ஸ்கூல்ல இருக்க இடம். இந்த உலகில் எவரும் எங்கிருந்தும் தான் படித்த பள்ளியை அடையாளப்படுத்த இந்த தகவல் போதுமானது. இப்ப நீயே உங்க ஸ்கூல் அட்ரஸ படிச்சுக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடத்து அட்ரஸ சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். உங்க ஸ்கூல் அமைஞ்சிருக்க ரோடு எது, எந்த மாவட்டத்துல இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்குன்றத கம்ப்ளீட்டா சொல்லணும். இந்த பூமியில் கோடான கோடி கட்டடங்கள் உள்ளன என கருதுக. இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட மனிதர் பயின்ற பள்ளியை எவ்வளவு உள்ளடங்கிய பகுதியில் இருந்தாலும் அதை அடையாளம் காண எது நமக்கு தேவை? முகவரி தகவல்களை நாம் பயன்படுத்தலாம். இது எப்படி சாத்தியமாகிறது? ஒரு குறிப்பிட்ட முகவரியை அடையாளம் காணும் முறையை காண்போம். ஒரு முகவரி இருக்கு, இப்ப அவங்க கொடுத்திருக்க அந்த முகவரியை எப்படி நீ அடையாளம் காணப்போம்? இந்த உலகம் முதல்ல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? ஃபர்ஸ்ட் உலக வரைபடம் நீங்க பார்த்திருப்பீங்களே, அந்த வேர்ல்டு மேப், அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, எத்தனை கண்டங்கள் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இந்தியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அப்படி எல்லாமே நம்ம பார்த்துருவோம். முதல்ல அது எந்த கண்டத்துல இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கண்டத்துக்குள்ள எந்த நாட்டுல இருக்கு, அப்புறம் இந்த நாடுகள்லாம் மாநிலங்களாக பிரிக்கப்படுது. இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கிறோம். இந்தியா எந்த கண்டத்துல இருக்கு? ஆசியா கண்டத்துல இருக்கு. ஆசியா கண்டத்துல இந்தியாங்கிற நாடு இருக்கு. இந்தியாங்கிற நம்ம நாடு என்னென்னவா பிரிக்கப்பட்டிருக்கு? மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்கள் என்னென்ன மாநிலம்? தமிழ்நாடு, கேரளா, இப்படி கர்நாடகா, ஆந்திரா, இப்படி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியும். அந்த மாநிலங்களுக்குள்ள இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த மாவட்டத்துல ஊர் வருது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அந்த மாவட்டங்கள் திரும்ப என்னவா பிரிக்கப்படுது? ஒவ்வொன்றா பாருங்க. இந்தியா மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநிலங்களில் நம் தமிழ்நாட்டை நாம் அடையாளம் காண இயலும். மேலும் தொடர்ந்து நோக்கும் போது நம் மாநிலம் மாவட்டங்களாகவும், மாவட்டங்கள் வட்டங்களாகவும், வட்டங்கள் கிராமமாகவும் பிரிக்கப்படுது. முதல்ல மாநிலம், அப்புறம் மாவட்டம், அப்புறம் அதுல சிறுசு வட்டம், அதுக்கு வட்டத்துக்குள்ளார கிராமம், அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டே வரும். மேலும் இதே வழியில் அந்த வட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்களில் சரக்கல் விளை கிராமத்தை ஒருவர் அடையாளம் காண இயலும். இப்படியாக அக்கிராமத்தில் உள்ள ஏராளமான சாலைகளில் நாம் ஆர்வமாக தேடும் வீட்டு வசதிய வாரிய சாலையும் ஒன்று. அந்த இதுக்குள்ள கிராமத்துக்குள்ள போனோடனே நிறைய ரோடு இருக்கும், சாலைகள் இருக்கும். இந்த சாலை, அந்த சாலை, அப்படி கிராம பக்கம் நம்ம இதுலயே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சாலைகள் இருக்குது அடையாளங்கள் சொல்றதுக்கு. அது மாதிரி அங்க வீட்டு வசதி வாரிய சாலை எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆமா, தெருவில் உள்ள கட்டடத்துல பார்க்கணும். அடுத்து எந்தெந்த டோர் நம்பர்களை பார்க்கணும். டோர் நம்பர் 135ன்னு சொல்லியிருக்காங்க. கதவிலக்கம் கொண்ட அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்தை கண்டறிந்து நமது ஆராய்ச்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். அமெரிக்காவின் நியூயார்க் மாநகரின் ஒரு பகுதி மன்ஹட்டன் வரைபடத்தில் இந்நகரின் நிழற்சாலைகள் வடக்கு தெற்காகவும் தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் அமைந்துள்ளன என்பதை காண்கிறது. இங்க பாருங்க, இங்க ஒரு மன்ஹட்டன் அப்படின்ற ஒரு இது குறிச்சிருக்காங்களா பெரிய எழுத்துல. இதுல இந்த வரைபடத்தில் இந்நகரின் நிழற்சாலைகள் வடக்கு தெற்காகவும் எப்படி இருக்கு? வடக்கு தெற்காக இருக்கு. அடுத்து கிழக்கு மேற்காகவும் தெருக்கள் இருக்கு. இந்த மன்ஹட்டன்கிற இடத்த இப்ப நம்ம தேட போறோம். அந்த தேடுற பகுதியை நம்ம எப்படி தேட போறோம் அப்படின்னு பாருங்க. 9வது மற்றும் 10வது நிழற்சாலைகளுக்கு இடையே பாருங்க, அப்படியே எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. 9வது சாலை எங்க இருக்கு? 7, 8 இருக்கா? 9வது இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. இந்த மன்ஹட்டன் என்கிறது இந்த 9வது சாலைக்கும் 10வது நிழற்சாலைக்கும் இடையே. 9வது சாலைக்கும் 10வது இந்த 9th அவென்யூ இருக்கா, இங்க 10th அவென்யூன்னு இருக்கா. இந்த 9வது மற்றும் 10வது சாலைகளுக்கு இடையே 57வது தெருவில், தெரு எந்த தெரு? 57வது தெருவில் இருக்கிறது எனில் அப்பகுதியை வரைபடத்தில் இருந்து உடனடியாக கண்டறியலாம். நாம ஒரு இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் நமக்கு என்ன வேணும்? மேப் வேணும். இப்பெல்லாம் கார் ஓட்டுறவங்க எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரைவரா பணி செய்யறாங்க. அப்ப நம்ம ஒரு கால் டாக்ஸியே பிடிக்கிறோம், வாடகைக்கு ஒரு டாக்ஸி பிடிக்கிறோம். அப்ப என்ன செய்வாரு? ஒரு செல்போனை அவருக்கு முன்னாடி வச்சுக்கிறாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா அவருக்கு அது வழிகாட்டும். லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேர 10 கிலோமீட்டர் தூரம் போ, ரைட் சைட்ல 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, இப்படின்னு சொல்லி அந்த கூகுள் நமக்கு அடையாளத்தை காமிக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி? ஒரு வரைபடம் இருந்தாதான் நாம ஒரு இடத்த நம்மளால
கண்டுபிடிக்க முடியும். இதே போல் 34 மற்றும் 35வது சாலைகளுக்கு இடையில் 34 மற்றும் 35, இந்த இருக்கு 34வது ஸ்ட்ரீட்டு, அடுத்து 35வது ஸ்ட்ரீட்டு, இது ரெண்டுக்கு இடையில இரண்டாவது நிலச்சாலை அமைந்துள்ள இடத்தை நாம் கண்டறியலாம். 34 இந்த இருக்கு, இந்த 34வது ஸ்ட்ரீட்டு, இது 23வது ஸ்ட்ரீட்டு. 34 மற்றும் 35வது சாலைகளுக்கு இடையில் இரண்டாவது நிலச்சாலை செகண்ட் அவென்யூ இந்த இருக்கு பாருங்க, செகண்ட் அவென்யூ நிலச்சாலை அப்படிங்கிறது செகண்ட் அவென்யூ, இரண்டாவது நிலச்சாலை அமைந்துள்ள இடத்தை கண்டறியலாம். மேலும் நியூயார்க் வாசிகள் இதை இன்னும் எளிதாக்குகிறார்கள். இதை இன்னும் ஈஸியா நம்ம ஆக்கலாம் அப்படின்னா என்ன செய்யறாங்க, ஒரு தெருவில் உள்ள கதவிளக்கத்தை கொண்டு அவை எந்த இரு நிலச்சாலைகளுக்கு இடையே, எந்தெந்த அவென்யூகளுக்கு இடையே இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு நிலச்சாலையில் உள்ள கதவிளக்கத்தை கொண்டு அது எந்த இரு தெருக்களுக்கு இடையே அமைகிறது எனவும் நாம் துல்லியமாக கண்டறியலாம். நம்ம நாட்டை விட அவங்க இன்னும் அதை ரொம்ப துல்லியமா கண்டறியிறாப்புல வச்சிருக்காங்கன்றாங்க. எல்லா வரைபடங்களும் பாதைகளும் அதில் ஓர் இடத்தையும் குறிப்பிட அதன் அருகில் உள்ளவை தொலைவில் உள்ளவை, அது எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது, அவற்றிற்கு இடையே அமைந்துள்ளவை போன்ற எல்லா தகவல்களையும் கொண்டு அந்த இடத்தை நாம் அடையாளம் காணலாம். இப்போ உங்க வீட்டுக்கே நீ வழி சொல்ற அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், முதல்ல பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கிருங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க நேரா வந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு அடையாளம் சொல்லுவான். பிள்ளையார் கோயில்ல இருந்து தெற்கு பக்கமா வாங்க, தெற்க வாங்க. சில வயசானவங்க எல்லாம் திசைகளை சொல்லிதான் நமக்கு அடையாளமே சொல்லுவாங்க. தெற்க திரும்பிட்டு அப்புறம் இடது பக்கமா திரும்புங்க, வலது பக்கமா திரும்புங்க. அப்படி வரையில அங்கனக்குள்ள ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா பக்கத்துலதான் எங்க 4வது கட்டடம் தான் எங்க வீடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில இடங்களை சொல்லி அதுக்கு வலது பக்கமா இருக்கா, அதுக்கு இடது பக்கமா இருக்கா, அதுக்கு நேரம் இருக்கான்றது மாதிரி சொல்லுவாங்க. நாம் அட்சரேகை மண்கட் தெற்களை போன்று கிழக்கு மேற்காக மற்றும் தீர்க்கரேகை வடக்கு தெற்காக இதுகளை கொண்டு பூமியுள்ள இடங்களை துல்லியமாக குறிப்பிட இயலும். எப்படி இந்த மாதிரி இடங்களை எல்லாம் துல்லியமா சொல்றாங்க அப்படின்னா, அட்சரேகை, அட்சரேகைங்கிறது நம்ம மேப்ல பார்த்தோம்னா இப்படி போறது, கிழக்கு மேற்காக போறது அட்சரேகை, வடக்கு தெற்காக வர்றது தீர்க்கரேகை, கிடைமட்ட கோடு அட்சரேகை, செங்குத்து கோடு தீர்க்கரேகை. வரைபடத்தில் எண்களின் பயன்பாடு எவ்வாறு பயனுள்ளதாய் இருக்கிறது என்பது ஆர்வம் ஊட்டக்கூடியது. அப்ப இந்த நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றார். எண்களை கொண்டு வரைபடத்தில் இடங்களை குறிப்பிடுவது என்ற கருத்து வடிவியல் மூலம் கிடைக்கிறது. ஒரு இடத்தை சொல்றோம் அப்படின்னா வரைபடத்துல நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 2வது தெரு, 3வது தெரு, 4வது ரோடு, 2வது அவென்யூ, 34வது ஸ்ட்ரீட்டு, 35வது இது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப எண்கள் வரைபடத்துல மிக முக்கியமானதா இருக்கு. தளங்கள், கன உருவங்கள் மற்றும் எல்லா வகையான வடிவங்கள் போன்றவற்றை வரைபடத்தை கொண்டு உருவாக்க கணித அறிஞர்கள் விரும்பினார்கள். ஒரு வரைபடம் போடுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு முக்கியமா தளங்கள், கன உருவங்கள் அப்படின்னு எல்லா வடிவங்களையும் எதை கொண்டு நாம செய்யலாம், வரைபடத்தை வச்சு நாம உருவாக்கலாம்னு சொல்றாங்க. அவர்கள் அவ்வாறான வரைபடத்தை ஏன் விரும்பினார்? ஒரு வடிவியல் உருவத்தில் ஒரு செயலை நிகழ்த்தும் போது ஒரு புள்ளியானது உட்புறத்தில் அல்லது வெளிப்புறத்தில் அல்லது விளிம்பில் அமைந்துள்ளதா என உற்று நோக்குகிறோம். ஒரு ஸ்கொயரே இருக்கு, ஒரு செவ்வகமே இருக்கு, ஒரு சதுரமே இருக்கு. சதுரத்துக்குள்ளர இருக்க அந்த புள்ளி, சதுரத்துக்கு வெளியே இருக்க அந்த புள்ளி, இல்ல சதுரத்தின் மேல இருக்கான்னு முதல்ல ஒரு தள உருவத்தின் விளிம்பில் உள்ள இரு புள்ளிகளுக்கும் அதற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியும் தரப்படுமே. ஆனால் விளிம்பின் மேல் உள்ள இரு புள்ளிகளில் எது வெளியே அமையும் புள்ளிக்கு மிக அருகில் உள்ளது, அது எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை ஆராய்கிறோம். இப்ப சும்மா ஒரு படம் போடுறேன், இப்ப சதுரம் போடுறேன். இந்த சதுரத்தின் மேல 2 புள்ளி குறிச்சுக்கிறோம். 1 -2 3 8. இங்க ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளி 6 9. இந்த புள்ளிக்கும் இடையில எது எவ்வளவு தூரம் இருக்கு, இது ரெண்டுக்கு இடையில எவ்வளவு தூரம், எது ரொம்ப பக்கமா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனசதுரம் போன்ற கன உருவங்களில் இது போன்ற சிக்கலான கேள்விகளை நாம் கற்பனை செய்யலாம். கணித அறிஞர்கள் பலரும் வட்டங்கள், பலகோணங்கள்
மற்றும் கோலங்கள் பற்றிய தங்களின் புரிதலுக்கு இப்படி கேள்விகள் எழுப்பி அதன் மூலம் தீர்வு கண்டார்கள். அன்றாட வாழ்க்கையிலும் கணித உத்திகள் மற்றும் நுணுக்கமான கணித வழிமுறைகள் பயன்பட்டன. 17ஆம் நூற்றாண்டில் கணித விதியில் ஆயத்தொலைவு முறை தோன்றியிராவிடில் 17ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஆயத்தொலைவு முறை உருவாயிருச்சு. அப்படி அது தோன்றாம இருந்துச்சுன்னா 18ஆம் நூற்றாண்டில் அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை போன்றவற்றை கொண்டு உலக வரைபடத்தில் குறிப்பது நடைபெற்றே இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த முறை, இந்த ஆயத்தொலைவு முறை அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம அட்சரேகை தீர்க்கரேகை என்ற அந்த உலக வரைபடத்துல குறிக்கிறது எப்படிங்கிறது ஈஸியா இருந்துச்சு. அட்சரேகையில இருந்து இந்தியா இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, அமெரிக்கா இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, ஆஸ்திரேலியா அங்கே கீழே இருக்கு, மேல இருக்கு அப்படிங்கிற ஒரு முறைய நம்ம அறிந்திருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்கள் முன்பே மெய்யெண் தொகுப்பின் வரைபடத்தை எண்கோட்டில் அறிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும் ஒரு எண்கோடுனா என்னது, இப்படி இருக்கும், நடுவுல 0 இருக்கும், இங்க 1 2 3, வலது பக்கம் ஃபுல்லா மிகை எண்ணா இருக்கும், இடது பக்கம் ஃபுல்லா என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும், குறையா இருக்கும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மெய்யெண்களை எண்கோட்டுல குறிச்சிருக்கோம். இது இரு திசையிலும் முடிவில்லாமல் நீள்கிறது, போய்கிட்டே இருக்கும். எண்கோட்டில் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே முடிவில்லாத புள்ளிகள் அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது ஒரு தளத்தின் வரைபடத்தை வரைந்து அத்தளத்தில் உள்ள புள்ளிகளையும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு போன்றவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். இந்த இதுல நம்ம அதான் 2 புள்ளியை குறிக்க போறோம். அந்த 2 புள்ளிக்கு இடையில எப்படி தொலைவு இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். மேலும் நாம் இதுவரை சுருக்கமாக விவாதித்த அனைத்து வடிவியல் வடிவங்களையும் இதை வச்சு வரைய போறோம். எண்கணிதம் நம்மை எண்களின் உலகத்திற்கும் மற்றும் அதன் செயல்களின் உலகத்திற்கும் அறிமுகப்படுத்தியது. இயற்கணிதம் நமக்கு தெரியாத ஒன்றின் மதிப்பையும் மற்றும் அவற்றை சமன்பாட்டில் பயன்படுத்தி கண்டுபிடிக்கவும் கற்றுத்தந்தது. இயற்கணிதம் நமக்கு என்னது, தெரியாத ஒரு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ வச்சு, அப்ப அப்பாவுடைய வயசு, மகனுடைய வயசு, 2 பேருடைய வயசு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுடைய வயசு மகனின் வயதை விட 5 மடங்கா இருந்துச்சு, 10 வருடங்கள் கழித்து அப்படியெல்லாம் சம்மளம் நம்ம பார்த்திருக்கோம். அது இயற்கணித முறையில நம்ம தெரியாத ஒரு மதிப்பை கண்டுபிடிப்போம். வடிவியல் நமக்கு வடிவங்களை அதன் பண்பின் அடிப்படையில் விளக்க கற்றுத்தந்தது. வடிவியல் அப்படின்னு சொன்னா வடிவங்கள் எப்படி, கோலம்னா எப்படி இருக்கும், வட்டம்னா எப்படி இருக்கும், சதுரம்னா எப்படி இருக்கும், 4 பக்கமும் சமமா இருந்தா அது சதுரம், செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். கனசதுரம்னா எப்படி இருக்கும், கன செவ்வகம்னா எப்படி இருக்கும், உருளைனா எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஆயத்தொலை வடிவியலானது எண்களின் பயன் மற்றும் இயற்கணித சமன்பாடுகளை கொண்டு 2ஐயும் சேர்த்து எண்களின் பயன் மற்றும் இயற்கணித சமன்பாடுகளை கொண்டு வடிவியலை படிப்பதற்கு பல உத்திகளை ஓரிடத்தில் அழகிய முறையில் ஒருங்கிணைத்து காட்சிப்படுத்தி கற்றுத்தர நமக்கு இருக்கிறது. இது ஆர்வமூட்டும் செயல்பாடாகும். ஆயத்தொலைவை கண்டறிதல். 2 புள்ளியோ இல்ல 2 கட்டடமோ 2 ஸ்கூலோ இல்ல 2 ஊரோ அதுகளுக்கு இடையில இருக்க தூரம் எப்படின்னு கண்டுபிடிக்கும். நீ உன் நண்பனிடம் 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர் அளவுள்ள செவ்வகத்தை வெற்றித்தாளில் வரைய சொல்லவும். உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ற, ஒரு செவ்வகம் வரைடா, 5 இன்ட்டு 3 அளவு இருக்கு அப்படின்னா அவன் நீளம் 5 சென்டிமீட்டர் அகலம் 3 சென்டிமீட்டரை வச்சு ஒரு செவ்வகம் வரையும். அந்த அளவுக்கு அவனால் செவ்வகம் வரைய முடியும். ஆனால் எங்கே வரைய வேண்டும் என அவன் கேட்டால் நீ எப்படி பதில் சொல்வாய்? ஒரு பிளைன் பேப்பர் இதுல செவ்வகம் வரையினா அவன் எங்க வரைகிறது, நடுவுல வரைகிறதா, மூலையில மேல டாப்ல வரையவா, இல்ல கீழே வரையவா, இல்ல லெஃப்ட்ல வரையவா, ரைட்ல வரையவான்னு கேட்டா என்ன சொல்லு? இப்பொழுது படத்தை பார். நீ இதை மற்றொருவருக்கு எப்படி விளக்குவா? இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, நிறைய என்னன்னா இருக்குன்னு முதல்ல பாருங்க. இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு வீடு, இங்கெல்லாம் வீடுகளா இருக்கு, இங்கெல்லாம் ஆண்டனா இருக்கு, இந்த வீட்டு மேல ஆண்டனா இருக்கு, இந்த டிஷ் ஆண்டனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு, அப்புறம் இங்கேயும் வீடு இருக்கு, இப்படி நிறைய இடங்க இருக்கு. இதை எப்படி நீ விளக்கம் சொல்லுவ? இப்போ உங்க வீடே இந்த இடத்துல எந்த இடத்துல உங்க வீடு இருக்குங்கிறத நீ எப்படி விளக்குவ? அதுக்கு எப்படி விளக்கலாம்ன்றத சொல்றாங்க. மேற்கூறிய படத்தை படம் 5.3 ஆய்வு செய்வோம். இதில் சாதாரணமாக குறிப்பிட்ட வீட்டை அடையாளப்படுத்த என்பது மிக கடினமான ஒரு, எந்த வீட்டை எங்க கண்டுபிடிப்ப? ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லணும். ஏதேனும் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ அடையாளத்திற்காக நிறுவும் பொழுது
நமக்கு மற்றொரு இடத்தையோ அல்லது பொருளையோ அடையாளப்படுத்துதல் எளிதாகும். ஏதாவது இப்ப நான் சொன்னேன், பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலதான் எங்க வீடு இருக்கு, ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புலதான் எங்க தோட்டம் இருக்கு அப்படின்னு நிறைய ஏதாவது ஒண்ணு அடையாளத்துக்கு நாம சொல்லணும். எடுத்துக்காட்டாக ஒரு கொடியை பொருத்தி விட்டு அந்த கொடிக்கு இடதுபுறமாக உள்ள வீட்டை பற்றியோ அவ்வீட்டிற்கு கீழே அமைந்துள்ள உணவகத்தை பற்றியோ அதற்கு வலப்புறமாக அமைந்துள்ள அலையேற்பியை பற்றியோ நாம் பேசலாம். இப்ப ஏதாவது சொல்லணும், அடையாளம் இருக்கணும். அப்ப அந்த ஒரு கொடிய ஒரு வீட்டுக்கு மாடியில, அந்த வீட்டு மாடியில ஒரு கொடி எங்க ஊண்டிட்டு அந்த கொடிக்கு வலதுபுறமா இருக்க வீடு எங்க வீடு, அந்த கொடிக்கு இடதுபுறமா இருக்கிறது எங்க வீடுன்னு சொல்லலாம். அல்லது கொடிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும், இல்ல இடதுபுறமாக உள்ள வீட்டை பற்றியோ வீட்டிற்கு கீழே உள்ள உணவகத்தை பற்றியோ அதற்கு வலப்புறமாக அமைந்துள்ள அலை ஏற்பி ஆண்டனா அதை பத்தியோ நாம அடையாளம் சொல்லலாம். அப்ப ஒரு இடத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு ஒரு அடையாளம் மிக அவசியம். படம் 5.4 உள்ளது போல் இரு செங்குத்து கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளியை கொடிக்கு அருகில் அமையுமாறு வரைக. இந்த கொடி இருக்கு இல்லையா, இந்த கொடிக்கு பக்கத்துல அப்படியே 2 செங்குத்து கோடு வரைகிறாங்க. இப்படி செங்குத்து கோடு வெட்டிக்கிற மாதிரி 2 செங்குத்து கோடு வரைஞ்சிடறாங்க. இப்பொழுது நீ உன் நண்பனிடம் கொடிக்கம்பத்தை ஆரம்ப இட குறியீடாக கொண்டு இதை வச்சுக்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இதை வச்சுக்க, இதை வச்சுக்கிட்டு படத்தின் மொத்த நீள அகலத்தை 2 சென்டிமீட்டர் வலப்புறம் 3 சென்டிமீட்டர் மேற்புறம், மேலும் உனக்கு திசை தெரிந்தால் 2 சென்டிமீட்டர் கிழக்கே 3 சென்டிமீட்டர் வடக்கே என கூறலாம். இப்ப இதை மையமா வச்சுட்டு நீ செவ்வகத்தை வரடா அப்படின்னு உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம். என்ன அளவு சொல்லியிருக்கோம்? 5 சென்டிமீட்டர் நீளம் 3 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வகம் வரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இவன் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நீளம் அப்படிங்கல இங்கிட்டு வலதுபுறம் வரலாமா, இல்ல கொடிக்கு இடது பக்கம் போலாமா, இல்ல மேல போலாமா கீழே போலாமான்னு நமக்கு அவனுக்கு அடையாளம் நீ சொல்லலாம். திசை தெரிஞ்சிச்சுன்னா கிழக்கப்போ மேற்கவோ வடக்கவோ தெற்கவோன்னு சொல்லலாம். பொதுவாக இது போலவே எண்கோடி என்பது 0த்திற்கு வலப்புறமாக மிக எண்ணாகவும் 0த்திற்கு இடப்புறம் குறை எண்ணாகவும் கொண்ட கிடைக்கோட்டில் குறிப்பதாகும். நாம் இப்பொழுது மற்றொரு எண்கோட்டு நகலை செங்குத்தாக கருதுவோம். ஆனால் 0த்திற்கு மேல்புறம் மிக எண்ணையும் கீழ்ப்புறம் குறை எண்களையும் குறிப்போம். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு கோடு நமக்கு தெரியும், எண்கோடு இதுதான் எண்கோடுன்னு நமக்கு தெரியும், கிடைமட்ட கோடு 0 இங்க இருக்கு. இதுல இருந்து வலதுபுறம் ஃபுல்லா மிக எண்ணாகும், இடதுபுறம் ஃபுல்லா குறை எண்ணாகும். அதே போல இந்த கிடைமட்ட கோட்டுக்கு நேர செங்குத்தா ஒரு நேர்கோடு வரையும், செங்குத்து கோடு வரையும். அதனுடைய மேல் பகுதி ஃபுல்லா மிகை எண்ணாகவும் கீழ்ப்பகுதி ஃபுல்லா குறை எண்ணாகவும் இருக்குன்னு கருதிக்கும். இந்த இருக்கு பாருங்க. அப்ப இந்த 2 கோடும் சந்திக்கிற இடம் 0, 2 கோடு சந்திக்கிற இடம் 0வா. இதுக்கு வலதுபுறம் ஃபுல்லா மிகையன், இடதுபுறம் ஃபுல்லா குறையன், 0வுக்கு மேல்புறம் ஃபுல்லா மிகையன், கீழ்ப்புறம் ஃபுல்லா குறையன் என்ற மாதிரி சொல்லிக்க மாதிரி நம்ம. இதுவே நம்முடைய கொடி குறிப்பிட்ட இடமாகும். 2 கோடுகளிலும் இதனோடு தொடர்புடைய மற்ற எண்களை பற்றி நாம் பேசலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் இரு எண்கோட்டில் உள்ள எண்களை மட்டுமல்லாமல் அதைவிட அதிகமாகவும் பார்க்கலாம். நாம் வலப்புறம் 2 அலகும், வலப்புறம் இந்த இருக்கு இல்லையா, வலப்பு பக்கம் 2 அலகும் மேற்புறம் 3 அலகும் செல்வதாக நினைத்தால் நாம் அந்த இடத்தை வலப்புறம் போறோம்னா 2 இப்படி போறேன், 2 இப்படி போடணும், மேல்புறம் போறேன்னா மேல் ஆரவோ போடணும் என அழைக்கலாம். செங்குத்து கிடைநிலை மேல் கீழ் போன்ற அனைத்தையும் பயன்படுத்துவது எளிதல்ல. எனவே இதை நாம் சுருக்கமாக 2,3 +2 +3 என கூறுவோம். மேலும் வலப்புறம் 2 அலகு மற்றும் மேல்புறம் 3 அலகு என்பதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். இங்க இருந்து 2, இங்க இருந்து 3 புரிச்சுக்காங்களா? நாம் முதலில் 3 அலகு மேற்புறம் மற்றும் 2 அலகு வலப்புறம் சென்று அடைந்த இடமான 2,3 இதற்கான வழிமுறையும் 3,2ற்கான வழிமுறையும் ஒன்றாகுமா? குறிக்கிறது கரெக்டா இருக்கும். வலதுபுறம் 2 மேல்புறம் 3ன்னு முதல்ல 3 குறிச்சு அப்புறம் 2 குறிச்சேன்னா அது வேற புள்ளியாயிரும். மேலும் -2,3 எவ்வாறு அமையும்? இது எப்பொழுதும் 0,0வில் இருந்து 2 அலகு இடப்புறம் மற்றும் 3 அலகு மேற்புறம் அமையும். +2 -3ங்கல கீழே இறங்கி 2,-3விற்கான வழிமுறை என்ன? இது குறிப்பிடுவது 2 அலகு வலப்புறம் 3 அலகு கீழ்ப்புறம். 2, -3னா வலது பக்கம்
வந்தா தான் +2. -3ங்கிறது கீழ்ப்புறம் வந்துடும். 3 அலகு கீழ்ப்புறம். நமக்கு இப்பொழுது கிடை மற்றும் செங்குத்து எண்கோடுகளுக்கு பெயரிட வேண்டிய தேவை உள்ளது. அப்ப இது கிடைமட்டம், இது செங்குத்து, இது மேல, இது கீழே அப்படின்னு நம்ம குழம்ப வேணாம். அதற்கு ஒரு பேரு கொடுக்க போறாங்க. கிடைநிலை எண்கோட்டை x அச்சு மற்றும் செங்குத்து எண்கோட்டை y அச்சு எனவும் அழைப்போம். வலப்புறத்தில் x எனவும் இடப்புறத்தில் x' எனவும் மேல்புறம் y எனவும் கீழ்ப்புறம் y' எனவும் குறிப்போம். இப்பதான் வராங்க x அச்சு y அச்சுங்கிற ஒரு அறிமுகத்துக்கு. கிடைமட்டமா இருக்க கோடு x அச்சும் செங்குத்தா இருக்க கோடு y அச்சும் குறிச்சிருவோம். அடுத்து அந்த x அச்சினுடைய வலப்புறத்துல xங்கிற மார்க்கும் இந்த பக்கம் x' மார்க்கும் குறிப்போம். அதே போல மேல ஒய்யும் கீழே y' குறிப்போம் அப்படின்ற. x ஆயத் தொலைவானது கிடை அச்சு தொலைவு எனவும் y ஆயத் தொலைவானது செங்குத்து அச்சு தொலைவு எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த தொலைவுகளுக்கு பேர் x அச்சினுடைய தொலைவு கிடையச்சு தொலைவு, y அச்சு தொலைவு செங்குத்து அச்சு தொலைவு. இந்த 2 ஆய அச்சுகளும் வெட்டும் புள்ளி 0,0வை ஆதி என பெயரிட்டாங்க. என்ன சொல்றாங்க? 2 இதுவும் வெட்டுது இல்லையா, அந்த 0,0 x-க்கும் 0 y-க்கும் 0, அதனுடைய பேர் என்னது? ஆதி, ஆரிஜின் இங்கிலீஷில் சொல்றாங்க. நாம் இப்பொழுது தாளில் உள்ள எந்த ஒரு புள்ளியையும் x, y என விளக்கலாம். எந்த ஒரு பாயிண்டை பேப்பர்ல அப்படி வச்சீங்கன்னா எக்ஸினுடைய ஆயத்தொலைவு எவ்வளவு, ஒய் ஆயத்தொலைவு எவ்வளவுன்னு சொல்லலாம். முதல்ல எக்ஸ் ஆயத்தொலைவு சொல்லணும், அப்புறம்தான் ஒய் ஆயத்தொலைவு சொல்லணும். எவ்வாறாயினும் நம்முடைய தாளில் 1,2 குறிப்பது எதை? இந்த எண்களை குறிப்பிட்ட நமக்கு சில பொருத்தமான அலகுகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. எடுத்துக்காட்டாக நாம் ஒரு அலகை 1 சென்டிமீட்டர் என தேர்ந்தெடுப்போம். ஆகவே 0,0க்கு வலப்புறமாக 2 சென்டிமீட்டர் நகர்ந்து மற்றும் மேல் நோக்கி 3 சென்டிமீட்டர் நகர்தலே 2,3 வழிமுறையாகும். அலகுகளை தேர்ந்தெடுப்பது தன்னிச்சையானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்டமும் ஒரு அலகு ஒவ்வொரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. நாம் ஒரு அலகை 2 சென்டிமீட்டர் என எடுப்போமே ஆனால் நமக்கு கிடைக்கும் படங்கள் மிக பெரியதாக வரும். ஆனால் தொடர்புள்ள தூரம் எப்பொழுதும் மாறாது. இப்பொழுது நம்மிடம் உள்ளது வெறும் காகிதம் அல்ல, தளத்தில் உள்ள எண்ணற்ற புள்ளிகளை குறிக்கும் ஒரு மொழியாகும். குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பாப்போம். 0,0வை தாளின் மையத்திலோ அல்லது வேறு எங்கேயோ குறிப்பது ஒரு பொருட்டல்ல. எங்கேனாலும் ஆரிஜின் இருக்கலாம், ஆனா ரெண்டும் வெற்ற இடமா இருக்கும். எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெற்ற இடமா இருக்கும். நமக்கு எப்பொழுதும் 0,0 ஆதி புள்ளியாகும். மேலும் அங்கிருந்தே புள்ளிகளுக்கான எல்லா வழிமுறைகளும் தொடரும் ஆதி புள்ளியை ஓ என்கிற எழுத்தால தான் ஆரிஜின். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஓ. எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் தளத்தை 4 பகுதிகளாக பிரிக்கின்றன. பார்த்தோம் இல்லையா? இப்படி பிரிக்குது அப்படின்னா இந்த தளத்தை எத்தனை பகுதியா பிரிக்குது? 4 பகுதியா பிரிக்குது. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. 1, 2, 3, 4 பகுதியா பிரிக்குது. நாற்கரம் என்பது 4 பக்கங்களை கொண்டது. 4 காற்பகுதிகள். பொதுவாக அவை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மற்றும் ஃபோர்த் என எண்ணிடப்படும். இதில் 1ஆனது கிழக்கு மேற்கு பகுதியையும், 2ஆனது மேற்கு மேல் பகுதியையும், 3ஆனது மேற்கு கீழ் பகுதியையும் மற்றும் 4ஆனது கிழக்கு கீழ் பகுதியையும் கடிகார எதிர்ச்சுற்றில் பயணத்தையும் உள்ளடக்கியதாகும். இது முதல் கால்வட்டம் சொல்லலாம். 4 கால்வட்டமா பிரிச்சிருது, 4 கால் பகுதியா பிரிக்குது அப்படின்னு ஒரு தளத்தை. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த். இந்த ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு, 1ஆனது கிழக்கு பக்கத்துல மேற்பகுதியாகவும், 2ஆனது இந்த 2ங்கிறது மேற்கு பக்கத்துல மேல் பகுதியாகவும், 3ஆவது மேற்கு பக்கத்துல கீழ்ப்பகுதியாகவும், 4ஆவது கிழக்கு பக்கத்துல கீழ்ப்பகுதியாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. திசைகளை வச்சு சொல்றாங்க. தளம் இந்த இருக்கு பாருங்க, இது ஆரிஜின். இதுதான் என்னது? ஆதிப்புள்ளி, ஆரிஜின். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஸ், இது ஒய், இதுக்கு கீழே ஒய் டேஸ். இந்த எக்ஸ் ஓ ஒய்ங்கிறது முதல் கால் பகுதி. எக்ஸ் ஓ ஒய் இந்த தளம் இருக்கு இல்லையா, இது முதலாம் காற்பகுதி. இந்த முதலாம் காற்பகுதியில எக்ஸும் பிளஸ்ஸா இருக்கும்,
ஒய்யும் பிளஸ்ஸா இருக்கும். அதுக்கு தான் பிளஸ் பிளஸ்ன்னு குறிச்சிருக்காங்க முதல் காற்பகுதி. அடுத்து இரண்டாம் கால் பகுதிக்கு வருவோம். அது எந்த தளம்? எக்ஸ் டேஸ் ஓ ஒய்யில இருக்கு. எக்ஸ் டேஸ் ஓ ஒய்ங்கிறது இரண்டாம் கால் பகுதி. இந்த இரண்டாம் கால் பகுதியில எக்ஸ் மைனஸ் ஆகும், ஒய் பிளஸ் ஆகும் இருக்கும். ஓகே. அடுத்து மூன்றாம் கால் பகுதி. மூன்றாம் கால் பகுதி எங்க இருக்குது? எக்ஸ் டேஸ் ஓ ஒய் டேஸ்ல இருக்கு. இதுதான் மூன்றாம் கால் பகுதி. இதுதான் என்னது? மூன்றாம் கால் பகுதி. இதுல எக்ஸும் மைனஸா இருக்கும், ஒய்யும் மைனஸா இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ்ன்னு பிரிக்கலாம், ஜென்ரலா பிரிக்கலாம். நான்காம் கால் பகுதிக்கு வரும். இதுல என்ன இருக்கு? எக்ஸ் ஓ ஒய் டேஸ்ங்கிறது தான் நான்காம் கால் பகுதி. இதுல எப்படி இருக்கும்? எக்ஸ் பிளஸ்ல இருக்கும், ஒய் மைனஸ்ல இருக்கும். முதல்ல எக்ஸ் ஆயத்தொலைவு, அப்புறம் தான் ஒய் ஆயத்தொலைவு. ஸோ இந்த 4 இதையும் குறிச்சிருக்காங்க. அதுதான் இந்த மேல அட்டவணை. இந்த வழிமுறையை கடிகார எதிர் சுற்றுல தான் நம்ம சொல்லணும். எப்படி? கிளாக் வந்து நமக்கு இப்படி சுத்தம், இப்ப இப்படி கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இப்படி போறோம். கடிகார எதிர் திசையில் சொல்றோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த வழிமுறையை கடிகார எதிர் சுற்று, கடிகார சுற்றில் அல்லாமலேயோ அல்லது வேறு ஏதேனும் காற்பகுதியில் இருந்தோ தொடங்கலாமா? இது ஒன்றும் பொருட்டல்ல. ஆனால் இது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்மால் பின்பற்றப்படும் சில சிறந்த வழிமுறைகளில் ஒன்றாகும். அதனாலதான் இதை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து செய்யறதுனால இதே முறையை நாம பின்பற்றுறோம் சொல்லலாம். இது தளம். ஃபர்ஸ்ட் காற்பகுதி. எக்ஸ் ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸும் பாசிட்டிவா இருக்கும், ஒய்யும் கிரேட்டர் தென் 0, ஒய்யும் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா 2 பிளஸ் பிளஸ். இரண்டாம் கால் பகுதி எக்ஸ் நெகட்டிவா இருக்கும், ஒய் பாசிட்டிவா இருக்கும். அதை குறிச்சிருக்காங்க. கிரேட்டர் தென் லெசர் தென்னா தெரியும் நம்மளுக்கு. 0வை விட அதிகம்னா மிகை, 0வை விட குறைவுனா குறை. அதை இங்க விளக்குறாங்க இந்த இதுல. எக்ஸ் அச்சில் அமையும் எந்த ஒரு புள்ளி Pயின் ஒய் அச்சு தொலைவு 0 ஆகும். இந்த இடத்துல இப்போ ஒரு எக்ஸ் அச்சு மேல ஒரு புள்ளியை குறிக்கிறேன்னு வச்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளியை குறிக்கிறோம், எக்ஸ் அச்சு மேல ஒரு புள்ளியை குறிக்கிறோம். இந்த புள்ளி எக்ஸின் ஆயத்தொலைவு என்ன? 3. ஒய்யினுடைய ஆயத்தொலைவு என்ன? ஒய்னா ஒண்ணு மேல இறங்கும், இல்லைன்னா கீழே இறங்கும். அப்ப ஒய் அச்சில் எக்ஸ் அச்சில் அமையும் ஒய் அச்சினுடைய தொலைவு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ எந்த புள்ளியை நீ எக்ஸ் அச்சு மேல எந்த ஒரு புள்ளியை குறிச்சாலும் எக்ஸுக்கு வேல்யூ இருக்கும், பட் ஒய்க்கு வேல்யூ இருக்காது. அத எக்ஸ் அச்சின் மீது அமையும் ஒரு புள்ளியை எப்படி குறிக்கலாம்னா எக்ஸ், 0ன்னு குறிக்கலாம். அதே போல ஒய் அச்சு மேல ஒரு புள்ளியை குறிக்கிறேன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளியை நான் குறிச்சோம்னா ஒய்க்கு வேல்யூ இருக்கும், பட் எக்ஸுக்கு வேல்யூ இருக்காது. ஏன்னா வலது பக்கமோ இடது பக்கமோ நகர்ந்தா தான் எக்ஸுக்கு மதிப்பு. ஸோ இந்த புள்ளியை நான் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா 0, -3 குறிக்கலாம். அப்ப ஒய் அச்சில் அமையும் எந்த ஒரு புள்ளியும் கியூவின் எக்ஸ் அச்சு தொலைவு 0 ஆகும். அதை 0, ஒய்ன்னு சொல்லலாம், இதை எக்ஸ், 0ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ், ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ். எக்ஸ் ஒய்ங்கிறது வேல்யூ வேற, ஒய் எக்ஸுங்கிற வேல்யூ வேற. எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை சமம் அல்ல. செவ்வக ஆய அச்சுக்களை உடைய தளம், அந்த தளத்துக்கு பேரு கார்ட்டீசியன் தளம். இந்த தளத்துக்கு பேர் என்னது? கார்ட்டீசியன் தளம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ஆயத்தொலைவுகளை உடைய ஒரு செவ்வக வடிவான அமைப்பு கார்ட்டீசியன் தளம் சொல்லப்படுது. கார்ட்டீசியன் தளத்தில் புள்ளிகளை குறித்தல். எப்படி புள்ளிகளை பிளாட் பண்ண போறோம்? 4, 5 என்ற புள்ளியை கார்ட்டீசியன் ஆய அச்சு தளத்தில் குறிக்க எக்ஸ் அச்சில் 4 அலகுகள் நகர்ந்து அங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு எக்ஸ் = 4 வரைக. இந்த இருக்கு, இதானே எக்ஸ் அச்சு. இதுல எத்தனை அது நகர்ந்திருக்கே? 4 வந்துட்டு அதுல இருந்து ஒரு செங்குத்து கோடு இப்படி வரைஞ்சா அது ஒய் அச்சில் 5 அலகுகள் நகர்ந்து இங்க இருந்து எத்தனை இது போகணும்? 5 அலகு போகணும். 1, 2, 3, 4, 5 அலகு. அந்த இடத்துல ஒரு புள்ளிய எக்ஸ்ல 4, ஒய்யில 5. ஸோ 4, 5ங்கிற புள்ளி வந்துடும். எக்ஸ் அச்சில் 4 அலகு, ஒய் அச்சில் 5 அலகு. இந்த இரு கோடுகள் சந்திக்கும் இடம் கார்ட்டீசியன் தளத்தில் உள்ள 4, 5ன் இடமாகும். இப்புள்ளியானது எக்ஸ் அச்சில் இருந்து 5 அலகுகள் தொலைவிலும் ஒய் அச்சில் இருந்து 4 அலகுகள் தொலைவிலும் அமையும். எக்ஸ் அச்சில் இருந்து எத்தனை? 1, 2, 3, 4. ஒய் அச்சில இருந்து 4 அலகு,
எக்ஸச்சில இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? 5 அலகும் இருக்கும். இவ்வாறு கார்ட்டீசியன் தளத்தில் 4,5 என்ற புள்ளி குறிக்கப்படுகிறது. ஒரு புள்ளியை எப்படி குறிக்கணும்ன்றது இங்க நோட். இது வரைக்கும் கார்ட்டீசியன் தளம்னா என்ன, அதுல ஒரு புள்ளியை எப்படி குறிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கார்ட்டீசியன் தளம்ங்கிறது எக்ஸச்சு ஒய்யச்சு இருக்க ஒரு தளம். அதுல வலதுபுறம் மிகையாகவும் இடதுபுறம் குறையாகவும் இருக்கும். மேல்புறம் ஒய்யச்சினுடையது மிகையாகவும் கீழ்ப்புறம் ஒய்யச்சினுடையது குறையாகவும் இருக்கும். அது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி ஆதி புள்ளின்னு பார்த்தோம். ஓகேவா?